கடுகாத திருமதி சான்றிதழுக்காக பள்ளிக்கு போறாங்க ஒரு சில மாணவர். வணக்கம். தமிழ்நாடு பெண்கள் இணைப்பினுடைய 30வது மாநில மாநாடு சமத்துவத்துக்கான செயல்பாடை துரிதப்படுத்து அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வைத்து அரசுக்கு இந்த கோரிக்கையை வைக்கிறோம். சமத்துவம் என்பது இந்த இந்திய அரசியல் சாசன சட்டத்தில் வந்து எல்லோரும் சமம் அப்படின்னு குறிப்பாக ஆர்டிகல் 14-15 வரை பார்த்தீங்க அப்படின்னா பாலின, ஜாதி, மத, மொழி, பிறப்பிடம் இது எல்லாருடைய அடிப்படையிலே எல்லாரும் சமமாக கருதப்படுவார்கள். வேலைவாய்ப்பு சமமாக இருக்கும், தீண்டாமை ஒழிக்கப்படும், இப்படியெல்லாம் ஒரு பெரிய லிஸ்ட் இருக்குது. அப்போ அடிப்படை உரிமை சமத்துவம் என்பது அடிப்படை உரிமை அப்படிங்கும்போது கல்வியாக இருக்கட்டும், சுகாதாரமாகட்டும், சட்டமாகட்டும், சுற்றுச்சூழலாகட்டும், இப்படி எந்த இதையும் எடுத்தாலும் கூட சமத்துவம் இன்மை பாகுபாடான ஒரு சமுதாயம் தான் இருக்குது. அது குறிப்பாக நாங்கள் பெண்கள் அப்படின்னு பார்க்கும்போது பாலின பாகுபாடு என்பது ரொம்ப அதிகமாக இருக்குது. உலக அளவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாலின பாகுபாடை களைவதற்கு 34 வருடங்கள் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 148 நாடுகளில் நடந்த ஒரு ஆய்வில் 2025 வருடம் ஜெண்டர் கேப் அப்படின்னு பாலின சமத்துவத்துக்கான இடைவெளி அப்படின்னு பார்க்கும்போது 148 நாடுகளில் 31வது ரேங்கில் இந்தியா இருக்குது. அப்போ எப்போ தான் இந்த சமத்துவம் வந்து சேரும்? என்னுடைய கேள்வி வந்து எங்களுடைய தலைமுறை, என்னுடைய குழந்தைகள், என்னுடைய வாரிசு இதையெல்லாம் தாண்டி கூட சமத்துவம் வராது அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நாங்கள் என்ன யோசிக்கிறோம் அப்படின்னா வந்து மாற்றம் நம்ம ஆரம்பிக்கணும். 2026 ஒரு தேர்தல் கூட ஆண்டாக நிச்சயமாக எல்லா கட்சிகளையும் நம்ம நோக்கி வருவாங்க. நம்ம வாக்குகள் அப்போ நம்ம வாக்குகள் வந்து எவ்வளோ முக்கியமான ஒரு ஆயுதம். அதனால் அந்த ஆயுதத்தை சரியான முறையில் நாம் பயன்படுத்த வேண்டும். நாம் என்ன கோரிக்கை வைக்கிறோமோ பூரண மதிப்பு வேண்டும் அப்படின்னு அதே மாதிரி நீங்கள் வந்து ஆண்களை வந்து இந்த மதிப்புக்கும் பெண்களை குழுவிற்கும் அடிமையாக்கியிருக்கீர்கள். எங்களை தயவு செய்து எங்களுடைய சுதந்திரமாக வாழ்க்கையை நீங்கள் அனுபவிக்க சமத்துவமான ஒரு கல்வி, சுற்றுல உரிமை, நல்ல சுகாதாரமான ஒரு வாழ்க்கை அடிப்படை உரிமையான உணவு, சுகாதாரமான உணவு, அது நியூட்ரிஷியஸ் சத்தான உணவு கிடைப்பதற்கான வழி, நல்ல தண்ணீர் கிடைப்பதற்கான வழி, அதே போல வேலைவாய்ப்பில் சமத்துவம் கிடைப்பதற்கான வழி, இப்படி பல விஷயங்களை சொல்லியிருப்பாங்க. இதுதான் எங்களுக்கு அடிப்படை தேவையாக நினைக்கிறாங்க. எங்களுக்கு வாக்கு கேட்டு செய்கிற எல்லா கட்சிகளும் கோரிக்கையாக இது பண்ணுறவங்களுக்கு 2000